IPL 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸ் இதை பத்தி தான் இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. IPL 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸ் BCCI ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, சில ட்விஸ்டும் இருக்கு. அது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். IPL ரிட்டென்ஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்டேட்ஸை மட்டும் பார்த்துடலாம். இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா ODI சீரிஸ் முடிஞ்சிருச்சு. 3-2 ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் இஸ் பேக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்ரீலங்கா ஆடிட்டு இருக்காங்க. நியூசிலாந்து சாதாரணமா இல்ல, நொறுக்கி 2-0 டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா. சோ ஸ்ரீலங்கா இப்போ அபிஷியலி WTC ஃபைனல் ரேஸ்ல இருக்காங்க. இந்தியன் பேஸ் சென்சேஷன் மயங்க் யாதவுக்கு மெய்டன் T20 கால் அப் கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் அந்த சீரிஸ்ல அவர் எப்படி பண்றாருன்னு. இப்போ IPL ரிட்டென்ஷன் ரூல்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு டீம் 6 பிளேயர்ஸ் வரைக்கும் ரீடைன் பண்ணலாம். இந்த 6 பிளேயர்ஸ் ஒன்னு அவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே டைரக்டா ரீடைன் பண்ணிடலாம். அப்படி இல்லனா ஆக்ஷன்ல போய் RTM யூஸ் பண்ணி திருப்பி வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீம் 3 பிளேயர்ஸ் ரீடைன் பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில 3 RTM இருக்கும். இந்த ரிட்டென்ஷன்ல இந்தியன் ஓவர்சீஸ் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த 6 பிளேயர்ஸ்ல மேக்ஸிமம் ஆஃப் 5 கேப்டு பிளேயர்ஸ் இருக்கலாம் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்கலாம். இந்த 6 ரிட்டென்ஷனுக்கான salary கேப்பும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க BCCI. ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனுக்கு 18 crores, செகண்ட் ரிட்டென்ஷனுக்கு 14 crores, தேர்ட் ரிட்டென்ஷனுக்கு 11 crores. இங்க தான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். ஃபோர்த் ரிட்டென்ஷனுக்கு 18 crores அண்ட் ஃபிஃப்த் ரிட்டென்ஷனுக்கு 14 crores, அன்கேப்டு பிளேயருக்கு 4 crores. இந்த மாதிரி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரிட்டென்ஷனுக்கு salary கேப்பை இன்க்ரீஸ் பண்ணது நிறைய பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்கு புஷ் பண்ணணும்ன்ற ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே இட்ஸ் குட் ஃபார் பிளேயர்ஸ். எவ்வளவு டீம் இந்த 6 ரிட்டென்ஷனுக்கும் போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப salary cap இன்க்ரீஸ் பண்ணதால ஒரு டீம் 6 பிளேயர்ஸையும் ரீடைன் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அவங்க பர்ஸ்ல இருந்து 79 crores காலி ஆயிடும். which means ஸ்குவாட்ல இருக்க மீதி 19 பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு just 41 crores தான் இருக்கும். அதை வச்சு என்ன கேட்டா எஃபெக்டிவா டீம் பில்ட் பண்ண முடியாது. RTM போறது தான் சேஃபான ஆப்ஷன். ஏன்னா சில பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான காசுக்கு போகாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம RTM யூஸ் பண்ணிக்கலாம். RTMலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க BCCI. இது வரைக்கும் RTM எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு டீம் ஹையஸ்ட் பிட் போட்டிருக்கும், அதே காசுக்கே RTM வச்சிருக்க டீம் வாங்கிடுவாங்க. ஆனா இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது. ஹையஸ்ட் பிட் போட்ட டீமுக்கு அவங்களோட பிட்டை ஏத்துறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளோட சொல்றேன், 2018ல ஃபாஃப் டூப்ளசிஸ்க்கு பஞ்சாப் கிங்ஸ் ஹையஸ்ட் பிட்டை போட்டிருந்தாங்க ஃபார் 1.6 crores. அதே காசுக்கு CSK RTM யூஸ் பண்ணி அப்போ ஃபாஃப வாங்கினாங்க. சோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் அதே ஃபாஃப் டூப்ளசி ஆக்ஷன்ல வராது, 5 crores வரைக்கும் பிட்டிங் போகுது. ஹையஸ்ட் பிட்டா CSK 5 crores போட்டிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. RCB RTM யூஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்கன்னா அப்ப CSKக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அவங்க பிட்டை ஏத்துறதுக்கு. ஒருவேளை CSKக்கு பிட்டை இன்க்ரீஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா RCB ஃபாஃப 5 crores வாங்கிடலாம். ஆனா அப்படி இல்லாம CSK அவங்களோட பிட்டை 8 crores ஏத்திட்டாங்கன்னா திருப்பியும் RCBக்கு அந்த சான்ஸ் போகும். ஒருவேளை RCBக்கு 8 crores RTM யூஸ் பண்ணி ஃபாஃப வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா RCB வாங்கிக்கலாம். அப்படி இல்லனா CSK ஃபாஃப் டூப்ளசியை 8 crores வாங்கிடுவாங்க. இது புரிஞ்சதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவும் ஒரு செம சேஞ்ச். ஏன்னா ஹையஸ்ட் பிட் போடுற டீமுக்கும் ஒரு ஃபேர் சான்ஸ் கிடைக்குது அண்ட் ஆல்சோ பிளேயருக்கும் ஃபேர் வேல்யூ கிடைக்குது. இந்த ஆக்ஷன் பர்ஸை 120 crores மாத்திருக்காங்க BCCI அண்ட் ஆல்சோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் ஃபீ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பிளேயர்ஸ்க்கு. ஒரு மேட்ச்க்கு 7.5 lakhs. இது அந்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ற இம்பாக்ட் பிளேயருக்கும் கிடைக்கும். இந்த மேட்ச் ஃபீ அவங்களுக்கு ஆக்ஷன்ல கான்ட்ராக்ட் பண்றதுக்கு கொடுக்குற அமௌண்ட்ல சேராது. திஸ் இஸ் இன் அடிஷன் டு தட். சோ இப்போ ஒரு பிளேயரோட salary cap எப்படி இருக்கும்னா, ஆக்ஷன்ல அந்த பிளேயரை வாங்குறதுக்கு கொடுக்குற காசு, மேட்ச் ஃபீ அண்ட் இன்கிரிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் பே. இந்த சேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா IPLல வர காசுக்கு பிளேயர்ஸ்க்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம். நல்ல சேஞ்ச் இது. இனிமே IPLல மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாம எந்த ஓவர்சீஸ் பிளேயராலையும் மினி ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுவும் ரொம்ப நல்ல ரூல். ஏன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் சம ஆப்பு வச்சிருக்காங்க BCCI. அண்ட் ஆல்சோ ஒரு பிளேயர் ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவர் ஆக்ஷன்ல பிக் ஆனதுக்கு அப்புறமா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அன்அவைலபிள் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த பிளேயரால அடுத்து 2 சீசன் ஆடவே முடியாது. எஸ், 2 சீசனுக்கு பேன் பண்ணுவாங்க அந்த பிளேயரை. இதுவுமே ரொம்ப ஒரு நல்ல ரூல். ஏன்னா சில பிளேயர்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் அவங்களுக்கு ஆக்ஷன்ல கிடைக்கல அப்படின்னா திடீர்னு வரலன்னு சொல்லிடுவாங்க. அப்போ டீம்ஸோட காம்பினேஷனே மாறும். இதுவும் சூப்பர் சேஞ்ச். இந்த IPLல அன்கேப்டு பிளேயர் ரூல் திரும்பி வருது. அன்கேப்டு பிளேயர் ரூல் தான் என்னன்னா, ஒரு கேப்ட் இந்தியன் பிளேயர் லாஸ்ட் 5 years இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடாம இருந்து அண்ட் அவர்கிட்ட BCCI சென்ட்ரல் கான்ட்ராக்டும் இல்ல அப்படின்னா அவர் ஒரு அன்கேப்டு பிளேயரா ஆயிடுவாரு. சோ நம்ம ஏற்கனவே பார்த்த salary capsல ரிலேட்டிவ்லி லோவர் அமௌண்ட், அதாவது 4 கோடிக்கே அந்த பிளேயரை ரீடைன் பண்ண முடியும். இந்த ரூலும் சில டீம்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும், மெயின்லி ஃபார் CSK. பார்க்கலாம் எந்த டீம்ஸ்லாம் இதை யூஸ் பண்றாங்கன்னு. இந்த ரூல் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள், நாட் ஃபார் ஃபாரின் பிளேயர்ஸ். ஃபைனலி இம்பாக்ட் பிளேயர் ரூலை தூக்கணும்னு சில பேர் போர்க்கொடி தூக்கினாலும் 2027 வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கதான் போகுது. இதுல எந்த சேஞ்ச் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இந்த மாதிரி கிரிக்கெட் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், பிரீதா.